தன்னுடைய ஒய்ஃப் பையன் கூட ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தர். இந்த கஷ்டமான வாழ்க்கை எப்ப மாறும், எப்ப நம்ம சந்தோஷமா இருப்போம்னு தினமும் அவரு போராடிக்கிட்டே இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தான். சோ கடைசியா அவர் நினைச்சது நடந்துதா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய முழு கதை. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மூவி தமிழ்லயே இருக்கு. ஆல்ரெடி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா என்னுடைய 1.5 லட்சம் நண்பர்களுக்காக இந்த கதையை நான் சொல்றேன். வழக்கம் போல சொல்றதுதான், ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சிட்டு வந்துட்டு ஃப்ரீயா உட்காந்து பாருங்க. அப்பதான் இந்த கதைக்குள்ள உங்களால போக முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2006வது வருஷத்துல வில் ஸ்மித்தோடைய நடிப்புல கேப்ரியலுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கிறிஸ்ன்ற ஒருத்தர் அவருடைய லைஃப்ல சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே ஒரு போன் டென்சிட்டி ஸ்கேனர்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அவருக்கு ஒரு ஒய்ஃப், அவங்க பேரு லிண்டா. இவங்க 2 பேருக்குமே ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு கிறிஸ்டோபர். எப்படியோ இந்த ஸ்கேனர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையுமே ஒரு சேல் பண்ணிட்டாருன்னா இவருக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல எல்லாமே நல்லா தான் போகுது, நல்லா தான் சேல் ஆகுது. ஆனா போக போக அந்த ஸ்கேனர்ஸை யாரும் வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. ஒரு ஸ்கேனரை விற்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுது. இதனால கிறிஸுக்கும் லிண்டாவுக்கும் இடையில நிறைய சண்டெல்லாம் நடக்கும். இந்த ஸ்கேனரை சேல் பண்றதுக்காக மார்னிங்கே கிளம்பி போயிடுவாரு. கூடவே அவருடைய பையனான கிறிஸையும் கூட்டிட்டு போவாரு. அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போறதுனால இவனை பார்த்துக்க முடியாது. அதனால சைல்ட் கேர்ல விட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு ரோபோட் வாழ்க்கை அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவரோட ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவருடைய குடும்ப சூழ்நிலை அவரால் அப்படி இருக்க முடியல. சோ இதுக்கப்புறம் தான் இந்த படத்துடைய கதையை ஆரம்பிக்க போகுது. இந்த கிறிஸோடைய லைஃபை நம்ம அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வச்சு பார்ட்டா பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், ரைடிங் தி பஸ். கிறிஸ் அந்த ஸ்கேனரை விற்கிறதுக்காக நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணணும். அதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே ஒருத்தர் வராரு. ஹலோ சார், இது டைம் மிஷின் தானே? என்னையும் கூட்டிட்டு போங்க சார். கிறிஸுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. யாரா இவன் இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இது டைம் மிஷின் தான் எனக்கு தெரியும். ஐயோ ஜாலின்னு அந்த ஆளு சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த ஆளு கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு இவர் ஒரு பஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்காரு. ஆனா அவன் அந்த பஸ்லயும் வரான். எல்லாரும் கேட்டுக்கோங்க, அதை உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் டைம் டிராவலர். அவர் கையில இருக்கிறது டைம் மிஷின். பஸ்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்குறான். எப்படியோ அவங்க கிட்ட இருந்து எஸ் ஆகி கிறிஸ் நிறைய டாக்டர்ஸை பாக்குறாரு. வழக்கம் போலதான் யாரும் வாங்கவே மாட்டாங்க. அதனால இன்னும் நிறைய டாக்டர்ஸை இவர் பார்க்கலான்னு போறாரு. அதனால அவருடைய பையனை இவர் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. தன்னுடைய ஒய்ஃப் வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டு, லிண்டா நான் இன்னும் கொஞ்சம் டாக்டர்ஸை பார்க்கணும், நீ போயிட்டு கிறிஸ்டோபரை கூட்டிட்டு வந்துறியான்னு இவர் கேட்கிறாரு. நீ தான் இந்த ஸ்கேனர்ஸை விற்கிறேன்னு சொல்லி ஊரா சுத்திக்கிட்டு இருக்க. நான் இங்க வேலை செய்யறேன். அதுல கிடைக்கிற காசை வச்சுதான் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் பர்மிஷனை போட்டுட்டு அவனை போய் கூட்டிட்டு வரணும். என் தலைவிதி, நான் போய் தொலைறேன்னு இவ சொல்றா. கிறிஸ் நோ பார்க்கிங்ல காரை நிறுத்திருப்பாரு. போலீஸ் வந்து அந்த காரை கொண்டு போறாங்க. இவர் ஃபைன் கட்டினாதான் அந்த கார் திரும்பி வரும். ஆனா இவர்கிட்ட ஃபைன் கட்ட காசே இல்ல. அதனால அப்படியே விட்டுறாரு. திரும்பவும் நிறைய டாக்டர்ஸை மீட் பண்றாரு. ஆனா யாரும் வாங்கவே மாட்டாங்க. ஒரு மாசத்துக்கு இவர் 2 வித்தாகணும். ஆனா 1 விற்கிறதுக்கே அவரால் முடியல. கிறிஸ் அவருடைய வீட்டுக்கு வராரு. லிண்டாவும் கிறிஸ்டோபரை வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஃப்ரெண்டு கொடுத்ததா சொல்லி ரூபிக்ஸ் கியூபையும் கொண்டு வராங்க. அது ஒரு மைண்ட் லேர்னிங் டாய். அதை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். எல்லா பக்கமும் ஒரே கலர் வர மாதிரி பண்ணணும். கிறிஸ் அதை கையில எடுத்து வச்சுக்கிறாரு. டாக்ஸ் கட்டினீங்களா இல்லையான்னு லிண்டா கேக்குறா. இந்த மாசம் கட்ட முடியாது, அடுத்த மாசம் எல்லா ஃபைனோடவும் சேர்த்து கட்டிடலான்னு அவரு சொல்றாரு. லிண்டாவுக்கு சமக்கம் வருது. ஏன்னா அவ மட்டும் தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. அவ சம்பாதிக்கிற காசை வச்சு வீடோடைய ரெண்ட்டை கூட கொடுக்க முடியல. இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க, எவ்வளவு நாள் தான் நம்ம கஷ்டப்பட போறோம்னு கிறிஸ் கிட்ட சொல்லிட்டு அவ திரும்பவும் வேலைக்கு கிளம்பி போயிடுறா. அவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் தான் ஆசை. ஆனா அவரால் முடியல. அவரோட சூழ்நிலை அப்படி. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கவே இல்லை. அந்த ரூபிக்ஸ் கியூபுடைய பஸ்ல முடிக்க ட்ரை பண்றாரு. கிட்டத்தட்ட அதை முடிச்சிட்டாரு. அடுத்த நாள் வழக்கம் போல அந்த ஸ்கேனர்ஸை விற்கலான்னு போறாரு. போற வழியில ஒரு பெரிய பில்டிங்கை பாக்குறாரு. அந்த பில்டிங்க்கு வெளியே ரொம்ப காஸ்ட்லியான கார்ல ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து கிறிஸ், சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும் பொழுது, இந்த பில்டிங்ல தான் நான் ஸ்டாக் புரோக்கரா ஒர்க் பண்றேன்னு அவரு சொல்றாரு. இதே மாதிரி ஒரு பெரிய ஆபீஸ்ல நம்மளும் ஒர்க் பண்ணா நம்ம குடும்பமும் கஷ்டமே இல்லாம சந்தோஷமா இருப்போம்னு அவரு நினைக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாருடைய முகத்தையும் பாக்குறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கிறிஸ்துடைய முகத்துல அந்த சந்தோஷம் இல்ல. அந்த சந்தோஷத்துக்காக தான் தினமும் அவரு போராடிக்கிட்டு இருக்காரு. சோ இவரும் ஒரு ஸ்டாக் புரோக்கரா ஆகலான்னு முடிவு பண்றாரு. இந்த விஷயத்த தன்னுடைய ஒய்ஃபான லிண்டா கிட்ட சொல்றாரு. ஓ ஸ்டாக் புரோக்கரா, ஏன் ஆஸ்ட்ரோநாட் வேலை எல்லாம் கிடைக்கலையா? இந்த ஸ்கேனர்ஸையே ஒழுங்கா விற்க முடியாம கஷ்டப்படுறீங்க. இன்னும் அந்த வேலைக்கு போயிட்டு 2 வேலையும் சொதப்பி கடைசியா நம்ம பிச்சை தான் எடுக்கணும். வேற வேலைக்கு போறத இதோட மறந்துருங்க கிறிஸ்ன்னு லிண்டா சொல்றா. அந்த மாதிரி பேசாத லிண்டா, எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அந்த வேலை எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும். நம்ம எல்லோருமே சந்தோஷமா வாழலாம்.
நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக? உனக்காக, கிறிஸ்டோபருக்காக தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ லிண்டான்னு இவர் சொல்லும் பொழுது, இங்க பாரு கிறிஸ், ரொம்ப நாளா நம்ம வாடகை கொடுக்கவே இல்ல, வீட்டுக்காரன் கேவலமா பேசுறான், நம்மளால டாக்ஸும் கட்ட முடியல, கார் பார்க்கிங்கும் கட்ட முடியல, காரும் இப்ப இல்ல, உங்களால ஒழுங்கா சம்பாதிக்க முடியல, நான் 2 ஷிஃப்ட சேர்த்து செய்யறேன், நடக்கிற விஷயத்த மட்டும் பண்ணுங்க கிறிஸ், வேற வேலைலாம் வேணான்னு அவங்க சொல்றாங்க. லிண்டா அந்த மாதிரி பேசினதை நினைச்சு கிறிஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனா இருந்தாலும் அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடலான்னு இவர் போறாரு. இவர் கையில ஸ்கேனர்ஸ் இருக்கு, அதை எதுக்கு அசிங்கமா உள்ள எடுத்துட்டு போறதுன்னு வெளியே ஒருத்தி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் உள்ள ஒரு முக்கியமான வேலையா போறேன், இதை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, இதை உங்களால விற்கலாம் முடியாது, ஏன்னா இதை விற்கிறது தான் என்னுடைய வேலையே, என்னாலேயே சுத்தமா விற்க முடியல, இதை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய காசு தரேன்னு சொல்லிட்டு கிறிஸ் உள்ள போயிட்டு அப்ளிகேஷனை வாங்கலாம்னு ட்ரை பண்றாரு. அப்படி வாங்கும்பொழுது விண்டோல கிறிஸ் பாக்குறாரு, இந்த மிஷினை பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போவாரு. அந்த பொண்ணு அந்த மிஷினை எடுத்துட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. கிறிஸோடைய இந்த பார்ட் ஆஃப் லைஃப் உடைய பேரு தான் பீயிங் ஸ்டூபிட். அந்த பொண்ணை விரட்டிக்கிட்டே இவர் வேகமா போறாரு. அந்த பொண்ணு ஒரு சப்வே ஸ்டேஷனுக்குள்ள போறா, ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சு போயிடுறா. கிறிஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, செமையா டென்ஷன் ஆகுறாரு. ஸ்கேனர்ஸை தொலைச்சிட்டு ரொம்ப சோகமா பஸ்ல வந்துகிட்டு இருக்காரு. எது எப்படியோ அவர்கிட்ட அப்ளிகேஷன் இருக்கு, நம்ம ஸ்கேனர்ஸை தொலைச்சிட்டோம், நம்ம ஒரு முட்டாள்னு நைட்டு ஃபுல்லா அவர் தூங்காமலே இருக்காரு. அடுத்த நாள் ஆகுது, ஸ்கேனர்ஸை விற்கிறதுக்காக அவர் போறாரு. கிறிஸ்டோபரை சைல்ட் கேர்லயும் விடுறதுக்காக கூட்டிட்டு போறாரு. இன்னைக்கு கண்டிப்பா இந்த மிஷினை வித்துட்டு தான் வரணும், இல்லனா வீட்டுக்கே வராதீங்கன்னு லிண்டா சொல்றா. நான் கண்டிப்பா இன்னைக்கு இந்த மிஷினை வித்துட்டு வரேன்னு கிறிஸ் சொல்றாரு. கிறிஸ்டோபரை டே கேர்ல விட்டதுக்கு அப்புறமா இந்த அப்ளிகேஷனை கொடுக்கறதுக்காக அவர் அந்த பெரிய பில்டிங்க்கு போறாரு. அவ்வளோ பெரிய பில்டிங், அங்க வேலை செய்யற எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. அந்த இடத்துல மட்டும் நமக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்மளுடைய கஷ்டம்லாம் போயிடுன்னு மனசுல ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக உள்ள போறாரு. மத்தவங்க மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுக்காம அந்த அப்ளிகேஷனை பாக்குறவர்கிட்டயே ஸ்ட்ரைட்டா கொடுக்கறாரு. அவரோட பேரு ட்விஸ்டல். சார், உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், இந்த அப்ளிகேஷன்ல எல்லாத்தையும் எழுதிருக்கேன் சார், நீங்க கண்டிப்பா என்ன கூப்பிடுவீங்கன்னு தெரியும்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் அப்ளிகேஷனை படிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு அவர் உள்ள கிளம்பி போயிடுறாரு. இந்த அப்ளிகேஷனை கொடுத்ததுனால இவர் பார்க்க வேண்டிய டாக்டர் கூட இருந்த மீட்டிங்லாம் கட் ஆகுது. ஆனா எப்படியோ ஃபோன் பண்ணி மீட் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த நேரத்துல தான் இவருடைய ஸ்கேனர் எடுத்துட்டு போன அந்த பொண்ணை பாக்குறாரு. கிறிஸோடைய லைஃப்ல இந்த பார்ட்டோட பேரு ரன்னிங். ஏய் நில்லு, அது என்னுடைய ஸ்கேனர்ஸ், யாராவது அவங்கள பிடிங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு அந்த பொண்ணை திறத்துக்கிட்டு ரொம்ப வேகமா இவர் ஓடுறாரு. அந்த பொண்ணு ஒரு பஸ்ல ஏறி தப்பிச்சு போக ட்ரை பண்றா. ஆனா கிறிஸ் எப்படியோ வேகமா வந்து அந்த பஸ்ல ஏறி அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற ஸ்கேனர்ஸை வாங்குறாரு. இன்னைக்கு இவர் கொண்டு வந்த ஸ்கேனர்ஸை எப்படியாவது வித்துட்டு தான் ஒரு வீட்டுக்கே போகணும். ஆனா இப்ப அவர்கிட்ட 2 ஸ்கேனர்ஸ் இருக்கு. டே கேர்ல இருந்து தன்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. இவர்கிட்ட 2 ஸ்கேனர்ஸ் இருக்கிறத லிண்டாவும் பாக்குறா. கிறிஸ்டோபருக்கு பேஸ்கெட் பாலை இவங்க பிரசன்ட் பண்றாங்க. கிறிஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா லிண்டா சந்தோஷமா இல்ல, அவளுடைய மைண்டுக்குள்ள வேற என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. கிறிஸ் லிண்டா கிட்ட பேசுறாரு, இங்க பாரு லிண்டா, நேத்து நான் கொண்டு போன ஸ்கேனரை ஒரு பொண்ணு திருடிட்டு போயிட்டா, இன்னைக்குதான் அவன் மாட்டினா, அவகிட்ட இருந்து நான் ஸ்கேனரை கொண்டு வந்தேன், அதனாலதான் என்கிட்ட 2 இருந்ததுன்னு இவர் சொல்றாரு. அதுக்கு என்ன இப்போ? கிறிஸ், நீங்க தினமும் ஒரு கதையை சொல்றீங்க, அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போயிடுச்சு, இதுக்கு மேல நான் எந்த கதையையும் கேட்கற மாதிரி இல்ல, என்ன ஆள விடுங்கன்னு அவ சொல்றா. ஆனா லிண்டா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நம்ம லைஃப் கண்டிப்பா மாறும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு இவர் எவ்வளவோ சொல்றாரு. இதுக்கு மேல நான் உங்களை நம்ப தயாரா இல்லைன்னு லிண்டா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறா. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஒய்ஃப் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஆனா அந்த சப்போர்ட் கிறிஸுக்கு கிடைக்காம போகுது. இதனால அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. 1 மாசம் கடந்து போகுது. அவரும் அந்த ஸ்கேனர்ஸை வித்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய அப்ளிகேஷனுக்கு எந்த ரிப்ளைவும் இல்ல. அந்த ட்விஸ்டல்ன்றவரை நேர்ல மீட் பண்ணலாம்னு இவர் முடிவு பண்றாரு. ஆனா அந்த ட்விஸ்டல் ரொம்ப பிஸியா இருக்காரு. டாக்ஸில போக போறாரு. நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், நானும் அந்த வழியா தான் போறேன்னு சொல்லி ட்விஸ்டல் கூட டாக்ஸில கிறிஸ் போய்கிட்டு இருக்காரு. சார், நான் 1 மாசத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டேன், நீங்க எனக்கு திரும்ப கூப்பிடவே இல்ல, நான் உண்மையிலே ரொம்ப நல்லா வேலை செய்வேன் சார் இப்படின்னு கிறிஸ் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த ட்விஸ்டல் அந்த கியூப்லயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பா, சான்ஸே இல்ல, இதெல்லாம் செம கஷ்டம், யாராலையுமே முடிக்க முடியாதுன்னு ட்விஸ்டல் சொல்லும்போது, சார் அது என்னால பண்ண முடியும்னு அவர்கிட்ட இருந்து அந்த ரூபிக்ஸ் கியூபை வாங்கி இவரு சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு ஃபுல்லா பண்ணாலும் கண்டிப்பா உன்னால சால்வ் பண்ண முடியாதுன்னு அந்த ட்விஸ்டல் சொல்றாரு. ஆனா கிறிஸ் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த ரைட் முடியறதுக்குள்ள அந்த கியூபை மொத்தமா சால்வ் பண்றாரு. ட்விஸ்டலால எதுவும் நம்ப முடியல, வாயடிச்சு போறாரு. அந்த ட்விஸ்டல் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அவர் இறங்கி போயிடுறாரு. அவரு பே பண்ணவே இல்ல, அவருக்கும் சேர்த்து கிறிஸ் தான் பே பண்ணணும். ஆனா கிறிஸ் கிட்ட அந்த அளவுக்கு காசு கிடையாது. சார், நீங்க எங்க போகணும்னு அந்த டாக்ஸி டிரைவர் கேக்குறாரு. நான்
பக்கத்துல போகணும், கொஞ்சம் வண்டியை திருப்புங்கன்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவரை கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டு டக்குன்னு அந்த டாக்ஸில இருந்து இறங்கி வேகமா ஓடுறாரு. பின்னாடி அந்த டாக்ஸி டிரைவர் தடுத்துக்கிட்டே வராரு. நீ எங்க போனாலும் காசை வாங்காம விட மாட்டேன்டான்னு அந்த டாக்ஸி டிரைவர் வெறித்தனமா வராரு. அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட இருந்து எப்படியோ எஸ் ஆகி சப்வே ஸ்டேஷனுக்குள்ள வராரு. அங்க ஒரு ட்ரெயின்ல ஏற ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ட்ரெயின் டோர் க்ளோஸ் ஆகிடுது. இதனால அவருடைய பாடி ட்ரெயின்குள்ளேயும் அந்த ஸ்கேனர் வெளியவும் மாட்டிக்குது. ட்ரெயின் வேற கிளம்புது. இவரால் அந்த ஸ்கேனரை பிடிக்க முடியல. அப்படியே கீழே விட்டுறாரு. அந்த ஸ்கேனருக்கு பக்கத்திலேயே சார் இது டைம் மிஷின் தானே, என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, அவன் பக்கத்திலேயே இருக்கான். கிறிஸ் ரொம்ப கடுப்பாகிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு போக முடியல. அதனால போன் பண்ணி லிண்டா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா லிண்டா இது வேலைக்கே ஆகாது கிறிஸ், நான் கிளம்புறேன், கிறிஸ்டோபரையும் என் கூடவே கூட்டிக்கிட்டு நான் போக போறேன்னு அவ சொல்றா. லிண்டா எந்த முடிவையும் எடுக்காதுன்னு இவர் சொல்றாரு. ஆனா போன் கால் கட் ஆகிடுது. கிறிஸ் வேகமா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபை தடுக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா வீட்டுல யாருமே இல்ல. தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு லிண்டா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டா. இந்த நேரத்துல ஒரு போன் கால் வருது. இவர் அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. ட்விஸ்டல் கிட்ட இருந்துதான். உங்களுடைய அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிடுச்சு, இன்டர்வியூக்கு வாங்கன்னு அவரு சொல்றாரு. நான் ஒரு நம்பர் சொல்றேன், பென் இருந்தா நோட் பண்ணிக்கோங்கன்னு அவரு சொல்றாரு. ஆனா இந்த வீட்டுல ஒரு பென்னு கூட இல்ல, எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவருடைய மனசுக்குள்ளேயே கிறிஸ் அந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற ஸ்டோருக்கு போயிட்டு அதை எழுதலான்னு ட்ரை பண்றாரு. கூடவே அவருடைய ஃப்ரெண்டான ஒயின் இருக்காரு. இந்த ஒயின் கிறிஸுக்கு $14 கொடுக்கணும், எனக்கு என் பணம் வேணும், சீக்கிரமா கொடுன்னு அவரு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கிறிஸ் தூங்கவே இல்ல. அவருடைய ஒய்ஃப் எங்க போனா, தான் பையன் எங்க போனான்னு அதையே நினைச்சு நினைச்சு அவர் தூங்காமலே இருக்காரு. அடுத்த நாள் லிண்டாவை ஒரு பாக்குறாரு. லிண்டா ஒர்க்குக்காக போய்கிட்டு இருக்கா. லிண்டா என்னாச்சு லிண்டா, திடீர்னு கிறிஸ்டோபரை கூட்டிட்டு நீ போயிட்ட, நான் ரொம்பவே கவலைப்பட்டேன்னு இவர் சொல்றாரு. ஒழுங்கா என்ன தனியா விடுவோம், கூடவே இருக்க பிடிக்கலன்னு லிண்டா சொல்றா. ஆனா லிண்டா நான் எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோன்னு இவர் எவ்வளவோ சொல்றாரு. ஆனா லிண்டா கிறிஸ் கூட பேச கூட தயாரா இல்ல. அந்த இடத்தை விட்டு அவ கிளம்பி போய்கிட்டே இருக்கா. போகணும்னு முடிவு பண்ணிட்டல, ஒழுங்கா போயிடு. ஆனா கிறிஸ்டோபர் என் கூட தான் இருப்பான், அவன் என் பையன், நான் தான் வளர்ப்பேன்னு இவரு சொல்றாரு. அந்த டே கேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிறிஸ்டோபரை கிறிஸ் போயிட்டு கூப்பிடுறாரு. அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பையன் சாப்பிடணுன்றதுக்காக சாப்பாடுலாம் செய்யறாரு. இந்த நேரத்துல வீட்டு ஓனர் அந்த இடத்துக்கு வராரு. என்ன கிறிஸ், ரொம்ப நாளா ரெண்ட் கொடுக்கவே இல்ல, நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து ஒழுங்கா ரெண்ட்டை கொடுன்னு கேட்கும் பொழுது, சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், இப்ப எனக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு இவர் சொல்றாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் டைம் கொடுக்கறது கிறிஸ், நாளைக்கே நீ வீடு காலி பண்ணு, பெயிண்ட் பண்றதுக்கு ஆளுங்க வராங்கன்னு இவர் சொல்றாரு. சார் நாளைக்கே எப்படி சார் காலி பண்றது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, வேணா நான் பெயிண்ட் பண்ணி தரேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்னு கிறிஸ் ரொம்பவே கெஞ்சி கேட்கிறாரு. அந்த ஹவுஸ் ஓனரும், இங்க பாரு உனக்கு ஒரு வாரம் தான் டைம், வீட்டுக்கு நீ தான் பெயிண்ட் அடிக்கணும், இல்லனா அவ்வளவுதான்னு ஹவுஸ் ஓனரும் சொல்றாரு. கிறிஸும் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் வீட்டுக்கு போலீஸ்லாம் வராங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது, ஸ்டார்டிங்லேயே கிறிஸ் அவருடைய காரை நோ பார்க்கிங்ல விட்டுருப்பாரு, அதுக்காக ஃபைன் போட்டிருப்பாங்க. அந்த ஃபைனை இப்ப வரைக்கும் கிறிஸ் கட்டவே இல்ல. அதனால கிறிஸ் அரெஸ்ட் பண்றாங்க. எல்லா ஃபைனையுமே அவர் கட்டுறாரு. ஆனா அவரை வீட்டுக்கு அனுப்பவே இல்ல. உங்களை நாளைக்கு மார்னிங் 9:30க்கு விட்டுருவோன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா சார் என் பையன் டே கேர்ல இருக்கான், அவனை பிக்கப் பண்ணணும், நான் இல்லாம நைட் அவன் என்ன பண்ணுவான், அது மட்டும் இல்லாம நாளைக்கு மார்னிங் எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு இவர் சொல்றாரு. இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் உன்னை இப்ப விட முடியாது, மார்னிங் தான் விடுவோன்னு அவங்க சொல்றாங்க. சரி நான் ஒரு ஃபோன் காலை பண்ணிக்கிறேன்னு தன்னுடைய ஒய்ஃபுக்கு அவர் ஃபோன் பண்றாரு. லிண்டா என்னால இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது, டே கேர்ல கிறிஸ்டோபர் இருக்கான், அவனை நீ பிக்கப் பண்ணிக்கோ, இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ அவனை உன் கூட வச்சுக்கோ, நாளைக்கு மார்னிங் டே கேர்ல விட்டு நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கிறிஸ் லாக்அப்லயே இருக்காரு. அடுத்த நாள் ஆகுது. ரொம்ப வேகமா இன்டர்வியூக்காக போறாரு. வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு போறதுக்கு டைமே இல்ல. அதனால அப்படியே அந்த ஆபீஸ்க்கு போறாரு. அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே இவரை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இன்டர்வியூக்காக வெயிட் பண்றாரு. இன்டர்வியூவையும் அட்டென்ட் பண்றாரு. இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னா அவர் அழுக்கா வந்திருக்காரு. ஆனா அவங்க கிட்ட கிறிஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்ப்பா, உன்ன மாதிரியே அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தவன் என்கிட்ட இன்டர்வியூக்கு வரான், அவனை நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீ அதை பார்த்து என்ன சொல்லுவேன்னு கேட்கும் பொழுது, அவன் ஃபேன் ரொம்ப நல்லா இருந்ததுனால அவனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. கிறிஸை செலக்டும் பண்றாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இது ஒரு இன்டர்ன்ஷிப், 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது, இங்க இருந்து வேலையை கத்துக்கணும். மொத்தமா 20 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒருத்தரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. 6 மாசம் சம்பளம் இல்லாம என்ன பண்றதுன்னு அவருக்கு சுத்தமா புரியல. ட்விஸ்டல் கிட்ட நான் இன்டர்ன்ஷிப்பை அட்டன் பண்ணலன்னு எதுவுமே அவர் சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு நைட் வரைக்கும் தான் உனக்கு டைம், அட்டன் பண்றேன் இல்லன்னு ஏதாவது ஒன்னு சொல்லு, இல்லனா உனக்கு பதில் வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணிடுவோன்னு ட்விஸ்டல் சொல்றாரு. கிறிஸ் வீட்டுக்கு வராரு. வீட்டை பெயிண்ட் பண்றாரு. ஈவினிங் டைம் ஆகுது. லிண்டா கிறிஸ்டோபரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரா. எனக்கு தெரிஞ்சவங்க நியூயார்க்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க, அதுல எனக்கு வேலையும் கொடுக்குறாங்க, அதனால நான் நியூயார்க்குக்கு போக போறேன்னு லிண்டா சொல்றா. ஆனா லிண்டா எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதுல மட்டும் செலக்ட் ஆயிட்டா நம்ம குடும்ப கஷ்டம் மொத்தமா போயிடும், என்ன நம்புன்னு இவர் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க நிறைய தடவை சொல்லிட்டீங்க கிறிஸ்,
கிறிஸ். இதுக்கு மேல நான் எப்படி நம்புவேன்னு நினைக்கிறீங்கன்னு லிண்டா சொல்றா. சரி நீ நியூயார்க்குக்கு போ, ஆனா கிறிஸ்டோபர் என் கூட தான் இருப்பான், என்னால அவனை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு கிறிஸ் சொல்றாரு. லிண்டாவும் சரின்னு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. கிறிஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு இப்ப அவரை விட்டுட்டு போறா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இன்டர்ன்ஷிப்ல கலந்துக்கிறோமா இல்லையான்னு சொல்லணும். அதனால போன் பண்ணி ட்விஸ்டல் கிட்ட இன்டர்ன்ஷிப்ல கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்றாரு. இப்ப இவர் இருக்கிற வீட்டோடைய வாடகை ரொம்பவே அதிகம். அதனால கம்மியான வாடகை இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறாரு. எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு வெயினுடைய கார்ல அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அது ரொம்பவே சின்ன வீடு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா பேஸ்பால் விளையாட போறாங்க. ஜாலியா விளையாண்டதுக்கு அப்புறம் தன்னுடைய பையன் கிட்ட கிறிஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. உன்னால முடியாதுன்னு உன்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் நான் கூட சொல்லுவேன். ஆனா அது எதையுமே காதுல வாங்கிக்காத. அவங்களால எதுவும் பண்ண முடியல, அதனாலதான் உன்கிட்ட வந்து உன்னாலையும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. உனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு. உனக்கு ஏதாவது வேணும்னா அதை உடனடியா செய், டைமை வேஸ்ட் பண்ணாதுன்னு தன்னுடைய பையன் கிட்ட கிறிஸ் சொல்றாரு. அதுக்கப்புறமா கிறிஸ்டோபரை கூட்டிக்கிட்டு நிறைய டாக்டர்ஸை பார்க்கறதுக்காக இவர் போறாரு. நீங்க மட்டும் தான் இப்படி சொல்லுவீங்களா, எனக்கும் சொல்ல தெரியும்னு அந்த கிறிஸ்டோபர்ன்ற பையன் ஒரு விஷயத்த சொல்றான். ஒரு நாள் ஒருத்தர் தண்ணியில விழுந்துட்டாரு, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா ஒரு போட் ஒண்ணு வருது. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாங்க. ஒன்னும் தேவையில்லை, என்ன கடவுள் காப்பாத்துவாருன்னு அந்த ஆளு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஒரு பெரிய போட் வருது. ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாங்க. ஒன்னும் தேவையில்லை, கடவுள் என்ன காப்பாத்துவாருன்னு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறமா யாருமே அந்த பக்கம் வரவே இல்லை. இவர் தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுறாரு. நேரா கடவுள் கிட்ட போயிட்டு நான் தண்ணியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன காப்பாத்த ஏன் வரலன்னு கேட்கும் பொழுது, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் தான் 2 போட் அனுப்பினேன், நீ தான் வரலன்னு கடவுள் சொன்னாரு. எப்படிப்பா, நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது கிறிஸ்டோபர், நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு ஒழுங்கா நடந்து வா இப்படின்னு கிறிஸ்டோபரை கூட்டிக்கிட்டு நிறைய டாக்டர்ஸை மீட் பண்றாரு. அந்த மிஷினையும் விற்கிறாரு. கிறிஸ் லைஃப்ல இந்த பார்ட்டோட பேரு இன்டர்ன்ஷிப். தினமும் கிறிஸ் இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்றாரு. அவங்க சொல்லித்தர விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டா கத்துக்கிறாரு. சில புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அது எல்லாத்தையுமே அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. பிரேக்ன்றதுனால கிறிஸ் வெளியே வராரு. இந்த டைம்ல தான் அவருடைய ஸ்கேனரை எடுத்துக்கிட்டு, இது டைம் மிஷின் தானே, எனக்கு தெரியும் இது டைம் மிஷின் தானேன்னு சொன்ன அந்த ஆளு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரை பிடிக்கணும்ன்றதுக்காகவே கிறிஸும் பின்னாடியே போறாரு. இந்த நேரத்துல ஒரு கார் வந்து கிறிஸை இடிச்சிருது. நல்ல வேலையா கிறிஸுக்கு எதுவும் ஆகல. ஆனா அவர் காலில் போட்டிருந்த ஷூவை காணோம். அவரும் ஷூவை தேடி பாக்குறாரு, அங்க இல்லவே இல்ல. டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு ஷூவை மட்டுமே போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு போறாரு. சோ இப்படியே கிறிஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த ஸ்கேனர்ஸை விற்க ட்ரை பண்றாரு. இன்டர்ன்ஷிப்பையும் அட்டென்ட் பண்றாரு. மத்த எல்லாரை விடவும் ஒர்க்ல அவரு ரொம்ப வெறித்தனமா இருக்காரு. ஹே கிறிஸ் காஃபி கொண்டு வா, ஹே கிறிஸ் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு கிறிஸ் அடிக்கடி வேலை வாங்குவாங்க. அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஒர்க்ல அவரு ஃபோக்கஸ் பண்ணுவாரு. கிளையன்ட்ஸை பிடிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அதுக்காக இவங்க நிறைய ஃபோன் கால்ஸை பண்ணணும். மத்தவங்க எல்லாம் ஒரு ஃபோன் காலுக்கும் கொஞ்சமா டைம் எடுத்துப்பாங்க. ஆனா கிறிஸ் கொஞ்சம் கூட கேப் விடாம தொடர்ந்து அடுத்த காலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. வேலை செய்யும் பொழுது அவர் தண்ணி குடிக்க மாட்டாரு. ஏன்னா தண்ணி குடிச்சா யூரின் வரும், யூரின் வந்தா பாத்ரூமுக்கு போகணும். இதனால டைம் வேஸ்ட். அந்த டைமை கூட இவர் சேவ் பண்ணி கிளையண்ட்டுக்கு கால் பண்றாரு. இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு கிறிஸ் அவருடைய பையனை கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாரு. சில டைம்லாம் பஸ்லயே அவங்க தூங்கிடுவாங்க. இப்படியே அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு பெரிய கிளையண்ட்டையும் பிடிக்கிறாரு. ஆனா மீட்டிங்கை மிஸ் பண்ணிடுறாரு. பர்சனலா வீட்டுக்கு போயிட்டு அப்ரோச் பண்றாரு. கிளையண்ட் ஆகிற ஐடியாலாம் அவருக்கு இல்ல. ஆனா கிறிஸ் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்காரு. அவரு மூலமா நிறைய பேர் கிறிஸுக்கு தெரிய வருது. அவங்க எல்லாரையுமே கிறிஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேரை கிளையண்ட் ஆக்குறாரு. கிறிஸ் நினைச்ச மாதிரியே அவருடைய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் டாக்ஸை கட்டாததுனால அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து காசை பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல வெறும் $21 தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம கிறிஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பையனை டே கேர்ல விடுறதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஹவுஸ் ஓனர் கிறிஸ் கிட்ட, எனக்கு ரெண்ட் வரலனா உன் பொருளெல்லாம் வெளியே தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாரு. கிறிஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவருடைய ஃப்ரெண்டு வெயின் கிட்ட போயிட்டு, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய $14 கொடுன்னு கேட்கும் பொழுது, நீ வீடு காலி பண்ணும்போது கார்ல உன் பொருளெல்லாம் கொண்டு வந்தல, அதுக்கு அந்த $14 சரியாயிடுச்சுன்னு வெயின் சொல்றாரு. இதெல்லாம் நியாயமே இல்ல வெயின், ஒழுங்கா என் காசை கொடுன்னு வெயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா வெயின் பணத்தை தர மாதிரியே இல்ல. கிறிஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பார்க்ல இருக்காரு. இந்த டைம்ல அவருடைய ஸ்கேனர் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நபரை பாக்குறாரு. கிறிஸ்டோபர் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிட்ட போயிட்டு அவருடைய ஸ்கேனரை கொண்டு வராரு. டே டைம் மிஷினை ஒழுங்கா என்கிட்ட கொடுடா, நான் பாஸ்ட்டுக்கு போகணும்னு அந்த லூசு கத்திக்கிட்டே இருக்கு. கிறிஸ் அந்த ஸ்கேனர்ஸை கிளீன் பண்ணி விற்கலான்னு ட்ரை பண்றாரு. அப்படி வித்துட்டா அவரால் கொஞ்சம் சமாளிக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட வேற ஸ்கேனர்ஸே இல்ல, எல்லாத்தையுமே வித்துட்டாரு. சோ டாக்டரை மீட் பண்றாரு. இந்த ஸ்கேனரை விற்கலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அந்த ஸ்கேனர் ஒர்க் ஆகவே இல்ல. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் இப்ப சரி பண்ணிடுறேன் சார். இவர் எவ்வளவோ கெஞ்சுறாரு. கிறிஸ் நீ பொறுமையா கொண்டு வா, நான் கண்டிப்பா இதை வாங்குறேன்னு அந்த டாக்டர் சொல்றாரு. இப்ப கிறிஸோட ஐடியா என்னன்னா, இந்த மிஷினை எப்படியாவது ஒர்க் பண்ண வச்சு அந்த டாக்டர் கிட்ட வித்து அந்த பணத்தை வச்சு சர்வை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. சரின்னு இவங்க வீட்டுக்கு போறாங்க. கிறிஸோட திங்ஸ் எல்லாமே வெளியே இருக்கு. ரெண்ட் கொடுக்காத
கொடுக்காததுனால ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அதுவும் நைட் டைம் வீடை வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவர் எங்க தங்குவாரு? இவர் மட்டும் தனியா இருந்தாலும் பரவாயில்ல, கூடவே சின்ன பையன் இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சப்வே ஸ்டேஷன்ல இவங்க இருக்காங்க. லாஸ்ட் ட்ரெயினும் போயிடுச்சு. அந்த சப்வே ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. இவங்க தங்கறதுக்கு இடமும் இல்ல. ஒரு சேர்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்பா, பார்க்ல இருந்த ஒருத்தர் உங்ககிட்ட இருக்கிறது டைம் மிஷின்னு சொன்னாரு. ஆனா அது டைம் மிஷினே கிடையாது, எனக்கு தெரியும். இல்ல கிறிஸ்டோபர், அந்த ஆளு சொன்னது உண்மைதான். அப்பா கிட்ட இருக்கிறது டைம் மிஷின் தான். நீ நம்பலனா இந்த மிஷின்ல இருக்கிற பிளாக் கலர் பட்டனை வந்து அழுத்து, அப்பதான் உனக்கு புரியும் இப்படின்னு கிறிஸ் தன்னுடைய பையன்கிட்ட சொல்றாரு. கிறிஸ்டோபரும் பக்கத்துல வந்து அந்த பிளாக் கலர் பட்டனை அழுத்துறான். ஓ மை காட், என்னப்பா உனக்கு தெரியலையா? நம்மள சுத்தி நிறைய டைனோசர்ஸ் இருக்கு, உன் கண்ணுக்கு தெரியல? ஓ ஆமாப்பா, நிறைய டைனோசர்ஸ் இருக்கு. உங்க பின்னாடி ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, அது எல்லாமே நம்மள சாப்பிட தான் வருது. சீக்கிரமா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போகணும். கிறிஸ்டோபர், நம்ம எங்கப்பா போக போறோம்? ஒரு குகைக்கு போக போறோம், சீக்கிரமா வான்னு தன்னுடைய பையனை ஏமாத்தி சப்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம் குள்ள போறாரு. அப்பா, இங்க நம்ம சேஃபா இருப்போம்ல? கண்டிப்பா நம்ம சேஃபா இருப்போம், நீ தூங்குன்னு சொல்லி தான் பையனை தூங்க வைக்கிறாரு. அந்த ரெஸ்ட் ரூமையும் லாக் பண்றாரு. மார்னிங் வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு அவர் முடிவு பண்றாரு. கிறிஸ்டோபர் நல்லா தூங்கிட்டான். இந்த நேரத்துல வெளியே அந்த ரெஸ்ட் ரூமோடைய கதவை தட்டுறாங்க. யோ, யார் அது உள்ள? ஒழுங்கா கதவை திறங்கியான்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. கிறிஸ் அவருடைய காலால அந்த டோரை க்ளோஸ் பண்றாரு. தான் பையனுடைய காதுல எதுவும் கேட்க கூடாதுன்றதுக்காக கிறிஸ்டோபருடைய காதை மூடுறாரு. தான் பையனை இந்த நிலைமைக்கு கொண்டு வருவோன்னு அவர் நினைச்சு பார்க்கவே இல்லை. இது எல்லாமே சீக்கிரமா மாறணும், இது எல்லாமே சீக்கிரமா மாறணும்னு அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த இடத்துல அழுகுறாரு. அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு போறாரு. திரும்பவும் அந்த இடத்துல தங்க கூடாதுன்றதுக்காக ஹோம்லெஸ் பீப்புளுக்காகவே சில ஹோம்ஸ் எல்லாம் இருக்கும். பெரிய கியூல நின்னு சண்டெல்லாம் போட்டு அந்த ஹோம்குள்ள போறாரு. கிறிஸ்டோபரை குளிப்பாட்டி தூங்க வைக்கிறாரு. இங்க இருக்கிற எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ் மட்டும் அந்த ஸ்கேனரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு கரண்ட் வேற போயிடும். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு, இல்லனா இருட்லயே அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல விடிற வரைக்கும் அவருடைய இன்டர்ன்ஷிப்புக்காக படிக்கவும் செய்வாரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. இன்டர்ன்ஷிப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, டெஸ்ட் எல்லாம் எழுதுறாரு. இந்த மிஷினை ஒர்க் பண்ண வைக்க அவருக்கு ஒரு பார்ட் தேவைப்படுது. அதை வாங்கறதுக்கு இவர்கிட்ட சுத்தமா காசே இல்ல. அதனால பிளட் டொனேட் பண்ணி அதுல வர காசை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டை வாங்குறாரு. அந்த மிஷினையும் ரெடி பண்றாரு. எல்லோருமே தூங்கும் பொழுது அந்த மிஷினை அவர் ரெடி பண்றாரு. ஒரு வழியா அந்த மிஷின் ஒர்க் ஆகுது. அதை நினைச்சு அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த ஸ்கேனரை வாங்குறதுக்காக டாக்டர் ரெடியா இருக்காரு. அவரை போயிட்டு மீட் பண்றாரு, பணத்தையும் வாங்குறாரு. சோ இதுக்கு மேல அவங்க எந்த ஹோம்லயும் தங்க தேவையில்லை, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். சோ ஹோட்டல்ல தங்குறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நிறைய கிளைண்ட்ஸை இவர் பிடிக்கிறாரு. அந்த இன்டர்ன்ஷிப்பும் ஒரு வழியா முடிய போகுது. அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிறிஸை வர சொல்றாங்க. கிறிஸும் அவங்க எல்லாருமே மீட் பண்றாரு. இன்டர்வியூல உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து நான் ரொம்பவே கேவலமா நினைச்சேன், ஆனா இப்ப நீ பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலா இருக்க. நாளைக்கும் நீ இதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், ஏன்னா நாளைக்கு தான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் டே. நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை தான் செலக்ட் பண்ணிருக்கோம் கிறிஸ். எங்க கம்பெனில ஒர்க் பண்ண உனக்கு சம்மதமான இவங்க கேட்கும் பொழுது இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக தான் இவ்வளவு நாள் அவர் கஷ்டப்பட்டாரு. எப்படியோ நம்ம நினைச்சது நடந்துருச்சு, நம்ம கஷ்டம்லாம் தீர போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவருடைய கண்ணை பார்த்தாலே நமக்கு புரியும். கிறிஸ் ரொம்ப சந்தோஷமா ஆபீஸை விட்டு வெளியே வராரு. அவரால் சுத்தமா எதுவும் நம்பவே முடியல. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இவங்கள மாதிரியே நம்ம என்னைக்கு சந்தோஷமா இருக்க போறோம்னு அவர் நினைச்சாரு. ஆனா இப்ப இங்க இருக்கிற எல்லாரை விடவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது கிறிஸ் மட்டும் தான். அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. கிளாப் பண்றாரு. ஒரு வழியா நம்ம கஷ்டம் தீர்ந்துருச்சு, நம்ம பையனை நல்லா பாத்துக்கலாம்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கிறிஸ்துடைய வாழ்க்கையில இந்த பார்ட்டுடைய பேர் தான் ஹாப்பினஸ். வேகமா டே கேருக்கு ஓடி போறாரு. அங்க கிறிஸ்டோபரை தூக்கி கட்டி பிடிச்சு அழுகுறாரு. கிறிஸ் எதுவும் பேசல. ஆனா அவருடைய மனசுக்குள்ளேயே, இதுக்கு மேல அப்பா உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன், எப்பவுமே உன் கூட இருப்பேன், இதுக்கு மேல நம்ம அந்த குகைக்கெல்லாம் போக தேவையில்லை, உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு மனசுக்குள்ளேயே சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த இடத்துலயே பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்ற இந்த படம் முடியுது. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதுதான் உண்மையான கிறிஸ்.